22ஆம் தேதி அன்று ராஜேந்திரன் அவர்களும் பற்றை உரிமையாளர் அவரும் அதே போல சாந்தகுமார் பணியாளர் இருவரும் இருசக்கர வாகனத்திலே செய்த அந்த நாய்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது ஒரு காரில் ஒரு 5-6 பேர்கள் திட்டமிட்டு தடுத்து நிறுத்தி வீச்சறிவாளால் வெட்டி இரும்பு கம்பியால் அடித்து இன்றைக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை செய்து அந்த நகையெல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். இந்த மாதிரி ஒரு அருவாளில் வெட்டுறது இரும்பு கம்பியில் அடிக்கிறதெல்லாம் எங்கள் பகுதியெல்லாம் எப்பவுமே அந்த மாதிரிலாம் இல்லை. இது மோசமான கலாச்சாரமாக இன்றைக்கு கோயம்புத்தூர் மாறிக்கொண்டிருக்கிறது. காவல்துறை இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை இன்றைக்கு 4 பேர்த்த அரசு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த பொருளை மீட்டு தரவில்லை. இன்னைக்கு கண்டிப்பாக உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேல் வருகின்ற எதிர்காலத்தில் இங்க இருக்கக்கூடிய தங்க நகை பற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த உரிமையாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இந்த அரசு தான் அதுக்கு பொறுப்பு. இன்னைக்கு உடனடியாக அந்த நகைகளை மீட்டெடுத்து கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து இனிமேல் எந்த காலத்திலும் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கக்கூடாது என்பதை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும். காவல்துறை வேகமாக இயங்க வேண்டும். உடனடியாக அந்த நகைகளை மீட்டெடுத்து ஒப்படைக்க வேண்டும். கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்ம ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இந்தியாவின் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் தான் விருது வாங்குச்சு. இன்னைக்கு சுயமாக காவல்துறை செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே கடுமையான முறையில் இன்றைக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை சுயமாக இயங்கணும். மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க, மக்களுக்கு பாதுகாப்பு தரது தான் காவல்துறை. ஆகவே கண்டிப்பாக வேகமாக செயல்பட வேண்டும். அதே போல இன்னைக்கு வயதானவர்களுக்கு இந்த பூட்டிய வீட்டில் போய் திருடுறது இந்த மாதிரியெல்லாம் அதிகரிச்சிட்டு இருக்கு. நகை பறிப்பு அதிகரிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் உடனடியாக காவல்துறையும் இந்த அரசாங்கம் தடுக்க வேண்டும். இதை தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் இனி கோயம்புத்தூர் நடக்கூடாது. அது அப்படி இதுக்கு மீறி இனி காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டால் நாங்கள் இனி சும்மா இருக்க மாட்டோம். கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை போராட்டம் என்று நாங்கள் இறங்குவோம்.